ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்ப அதிகமாக மசாலா சேர்க்காம நல்ல மொறுமொறுப்பான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பெரிய சைஸில் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை கொதிக்க விடுங்க. இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த குட்டி புழு பூச்சி எல்லாமே போகும். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலிஃப்ளவர் வேகக்கூடாது, தண்ணி கொதிக்கிற அளவுக்கு போட்டால் போதும். இப்போது தண்ணியை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு காலிஃப்ளவரை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க. இப்போ இது நல்லா சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு இதை ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை நல்லா இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம மசாலா கம்மியாக தான் சேர்க்க போகிறோம், அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இல்லையா? இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் கலருக்கு எதுவுமே சேர்க்காமல் அப்படியே தான் செய்ய போகிறோம், அதனால் காஷ்மீர் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை, 1 கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நம்ம இதில் மட்டன் மசாலாவும் 65 மசாலா மட்டும்தான் சேர்க்குறோம், அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. மசாலா ஃபுல்லாக கோட்டாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒட்டி பிடிச்சி வரும், மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக இதை சேர்த்துக்கிறோம். கூடவே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. மாவு, அந்த காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த உதிரியாக இருக்கிற மாவு எல்லாமே இப்போ நல்லா ஒட்டி பிடிச்சி வந்துடும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகி வந்திருக்கு. எந்த அளவுக்கு நல்லா ஒட்டி பிடிச்சி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம உடனே ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. இதை ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பொரிக்க போகிறோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மசாலா எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இப்போ இதை பொரிச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை ஒன்றா இந்த மாதிரி தனித்தனியாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை உடனே கரண்டி வச்சு கலக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வெந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கி வரட்டும். பாருங்கள், அந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கி வந்துருச்சு. இப்போ இதை கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க, அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விடுங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரியே பொரிச்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.